மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய விவாதம் காரசாரமான விவாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான குடும்ப கஷ்டம் யாராலன்ற பத்தி தான் விவாதிக்க போறோம். இந்த விவாதத்திற்கு 3 முக்கிய பிரபலங்கள் வந்திருக்காங்க. சமூக ஆர்வலர் ஐயா கோதண்டம் அவர்கள், அரசியல் பிரமுகர் ஐயா முரசு முருகன் அவர்கள், குடும்ப தலைவியா நம்ம கஜலட்சுமி அக்கா வந்திருக்காங்க. வணக்கங்க ஐயா. நீங்களே சொல்லுங்க, பெரும்பாலான குடும்ப கஷ்டம் யாரால வருது? குடும்ப கஷ்டத்துக்கு முக்கிய காரணம்னா குடும்ப தலைவிகள் தான் மிக முக்கிய காரணம். அவங்க தான் இது மாதிரி கஷ்டத்தை உருவாக்குறதுக்கான மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது அவங்க தான் நான் பார்க்கறேன். மேடம், இப்ப இவர் சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவர் சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது சார். சார், இந்த மேடம் சொல்ற மாதிரி துணியோ நகையோ ஆடம்பர செலவோ இவங்க பண்ற மாதிரி தெரியல. குடும்ப தலைவி தான் எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்ற அதை வச்சு நான் சொல்ல சார். ஆடம்பர செலவு, நகை, துணி இது வாங்கினாதான் அவங்க செலவினம் பண்றாங்கன்னு சொல்ல வரல. ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக புருஷங்கிட்ட சண்டை போட்டு ஒரு பெரிய பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. அதுக்காக ஆகிற செலவுகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆகுது. ஸ்கூல்ல சேர்த்தா அவ்வளோ ஃபீஸு, காலேஜுக்கு அவ்வளோ ஃபீஸு. அந்த மாதிரி வேணும்னு கேட்கறது பெண்கள் தான். அதனாலதான் குடும்பத்துல அந்த கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வருது சார். மேடம், இவர் தெளிவா கேட்கிறாரு. இவரோட கேள்விக்கு உங்க பதில்? படிப்பு ரொம்ப முக்கியம், அதுக்காக செலவு பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, படிப்பு ரொம்ப முக்கியம்தான். நான் அதை மறுக்கலாம் இல்லை. அதுக்காக தான் இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அரசு தான். அரசா? சார், இவர் அரசை பத்தி பேசுறாரு. ஒரு கட்சிக்காரரா உங்களோட பதில் என்ன சார்? முதல்ல இவர் பெண்ணுன்னாரு, இப்போ அரசு மேல பழி போறாரு. இது என்னதான் சொல்ல வர்றாரு? சார், அவர் சொல்ற மாதிரி முதல்ல குடும்ப தலைவி தான் காரணம் நீங்க, இப்போ அரசாங்கத்து மேல பழி போறீங்க. இப்ப நீங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க? சார், நான் முதல்ல குடும்ப தலைவின்னு சொன்னது காரணம், இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் வாடகை கட்ட முடியலனாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் தாக்கு பிடிச்சிருவாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கல்வின்னு போயிடுச்சுன்னா குழந்தையுடைய எதிர்காலம்ன்றதுனால கடனுக்கு வாங்குறாங்க, நகை வைக்கிறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க, இதெல்லாம் வாங்கி தான் ஃபீஸ் கட்டுறாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் வாங்கி தனியார் பள்ளியோ அல்லது தனியார் கல்லூரிக்கோ போறாங்க. அதுக்கு தான் செலவாகும். இவங்க சரியா இருந்தா அரசு சரியாக இருக்குமே. ஆனால் அரசு பள்ளியில படிக்க வைக்கலாம் அல்லது அரசு கல்லூரியில படிக்க வைக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாதது காரணம் என்ன? தரமான கல்வி இல்லைன்றதுனால தான் இவங்க தனியாரை நோக்கி போறாங்க. இதுதானே உண்மை. அப்ப அவங்களுடைய கஷ்டமும் உண்மை, அந்த கஷ்டத்துக்கு காரணம் அரசுன்றதும் உண்மைதானே. குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணையா. அப்போ அரசு பள்ளியில இருந்து பயின்று வெளியில வந்த மாணவர்கள் பெரிய இடத்தை உச்சத்தை அடையலையா? அப்படி அடையவில்லை என்று நீங்க சொல்றீங்களா? பல உதாரணம் இருக்கு சார். நிறைய பேர் அரசு பள்ளியில படித்த விஞ்ஞானிகளா இருக்கட்டும், பெரிய தொழிலதிபரா இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த இந்த நாட்டுல ஜொலித்தவர்கள் பட்டியல் நிறையவே இருக்கு சார். சரிங்க சார், நீங்க பட்டியலுடைய கணக்கு எடுத்துக்கங்க. நீங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நிறுவனத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துல அரசு பள்ளியில் பயின்றவர்கள் அல்லது கல்லூரியில் பயின்றவர்கள் 1-2 பேர் தான் இருப்பாங்க. மீதி யாரு இருக்காங்கன்னா மோஸ்ட்லி தனியார் கல்லூரியில் பயின்றவர்கள் தான் இருப்பாங்க. நீங்க பாருங்களேன், ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படி உதாரணத்துக்கு எடுத்துட்டு போனா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களே அரசு பள்ளியில் படிச்சவர் தான். நம்ம பெருமையாக கூட பேசுறோம், அது கரெக்ட். ஆனால் அதை போல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அந்த மாதிரி பதவிக்கு வந்திருக்காங்க? அது வரல. அதுதான் உண்மை. ஐயா, ஒரு அரசியல் விமர்சகரா இதுக்கு பதில் நீங்க தான் சொல்றீங்க. இவங்க தனியார் பள்ளி சேர்க்கறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அரசு தரமான கல்வி கொடுக்குது, அவங்க அரசு பள்ளியில் படிக்கலாம்ல. ஐயா, அவர் சொல்றதும் வாசம் தானே. அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ நீங்க சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி பேர் மாணவர்களா இருக்கிறதா வச்சுக்கோங்க. அரசு பள்ளி எத்தனை இருக்குன்னு கணக்கு போடுங்க, அரசு கல்லூரி எத்தனை இருக்குன்னு கணக்கு பாருங்க. இவ்வளோ பேரும் போய் அரசு பள்ளியிலயோ கல்லூரிலயோ படிக்க வைக்கிற அளவுக்கு சீட்டே கிடையாது சார் உள்ள. தனியார் எதுக்கு இவ்வளோ கல்லூரிய பள்ளியை தொடங்கினாங்க? அரசு அவ்வளவு பள்ளி வச்சுன்னு இல்லை, அவ்வளவு காலேஜஸ் இல்ல, அதனாலதான் போறாங்க. அவர் சொல்றது கரெக்ட் தான், கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கல. ஐயா, இவருன்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, கல்லூரியும் பள்ளிக்கூடமும் அவ்வளவு ஸ்ட்ரெச்சர் இல்லை நம்ம நாட்டுல அப்படின்றாரு. அததான் இவங்களும் சொல்றாங்க, கல்லூரியில எனக்கு சீட்டு கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. உங்களோட பதில்? அரசு கல்லூரிகள் வேணும்னா நீங்க சொல்ற மாதிரி ஓகே, ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா பள்ளியில யாரும் சேர மாட்டாங்களே, எத்தனையோ பள்ளிகள் இருக்கு. ஐயா, இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? பள்ளிக்கூடங்கள்ல நிறைய காலி இடங்கள் இருக்காம பெற்றோர்கள் யாரும் சேர்க்கறது இல்லைன்றாங்களே மாணவர்களா? இவங்க சொல்ற மாதிரி பள்ளியில காலி இடங்கள் இருக்கு, ஆனா தரமான கல்வி இல்லையே, அதனாலதானே சேர்க்க மாட்டாங்க. தரமான கல்வி இருக்குமே ஆனால் பெற்றோர்கள் கொண்டு சேர்ப்பாங்க இல்லையா?
ஐயா தரமான கல்வி இல்லைன்னு இவர் சொல்றாரு, அது உண்மைங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அரசு தரமான கல்வி தான் கொடுக்குது. வெளியில் இப்படி பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஐயா தரமான கல்வி தான் அரசு கொடுக்குதுன்னு இவர் சொல்றாரு, இதற்கு நீங்க எதனா மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? சரி, இவர் சொல்ற மாதிரி தரமான கல்வி இருக்கிறதா வச்சுங்க. குடும்ப தலைவி இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி கல்லூரியில சீட்டு கிடைக்கலன்னாங்க, பள்ளியில சீட்டு கிடைக்குதுல்ல, ஏன் சேர்க்க மாட்டாங்க? அவங்கள கேளுங்க. கல்வி அங்க தரமா இல்ல, அதனாலதான் நாங்க சேர்க்கறது இல்ல. கல்வி தரமா இல்லையா? ஐயா இவங்களும் உங்களுடைய கேள்விக்கு வந்து ஆமான்றாங்க, அப்ப உங்களோட பதில் சரிதானா? இப்போ நான் சொல்றதை கேட்டுங்க சார். அரசு பள்ளியில அடிப்படையான பல விஷயங்கள் இல்லைன்றாங்க. அது ஒரு கணக்கு எடுத்து வேணா பார்க்க சொல்லுங்க. குடிநீரா இருக்கட்டும், அதாவது கழிவறையா இருக்கட்டும், ஆசிரியர்கள் குறைபாடு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, இவ்வளோ இடத்துல இவ்வளவு பள்ளிகள் இவ்வளவு கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து படிக்கிறது குறைஞ்சிரும் முதல்ல. அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை இவங்க வளர்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை அதிகப்படுத்தணும்னா சும்மா அதிகப்படுத்துறது இல்லை, தேவையான அடிப்படை தேவையோடு இருந்தா வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இவங்க சொல்ற மாதிரி அங்க தரம் குறைவுன்னு இப்ப நாங்கெல்லாம் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அரசு? இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க தனியார் பள்ளி மாணவர்களை கூப்பிடுங்க, அரசு பள்ளி மாணவர்கள் கூப்பிடுங்க, காம்படிஷன் வைங்க. அது எது வேணா வைங்க, தமிழ், ஆங்கிலம், கணிதம், வரலாறு, புவியியல், விளையாட்டு எல்லாத்துலயும் வைங்க. நீங்க எந்த மாணவர்கள் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் அரசு பள்ளியை குறை சொல்லணுன்ற நோக்கத்துல வரல. அப்ப தனியார் பள்ளியில கொஞ்சம் கேர் எடுத்து பசங்களை பாக்குறாங்கன்றதுதான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சன உண்மை. ஏன்னா ஃபீஸ் கட்டுறாங்கன்றதுனால அந்த பெற்றோர்கள் வந்து கேள்வி கேட்பாங்கன்ற பயத்துல கேட்கறாங்க. இந்த அரசு பள்ளி அப்படி கிடையாது, நம்ம கேள்வி எல்லாம் கேட்க முடியாது, அவங்களா கேர் பண்ணி படிக்க வச்சா உண்டு. அதனாலதான் அங்க வந்து தரம் குறைவு அப்படின்னு ஒண்ணு வர்றதுக்கு காரணம். ஒண்ணு, பெற்றோர் போய் கொஸ்டினே பண்ண முடியாது. சொல்லுங்க. இல்லையா, ஒரு நிமிஷம். இப்போ அதை வந்து எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ ஆள்பவர்களும் ஆண்டவர்களும் இப்ப பாத்தீங்கன்னா மிதிவண்டி தராங்க. நீங்க தூரத்துல இருந்து வர மாணவர்களுக்காக மிதிவண்டி திட்டம்னு ஒண்ணு வந்தது, லேப்டாப் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது போன்ற அரசு பள்ளிக்கூடங்கள்ல நிறைய சலுகைகள் வந்து வழங்கப்பட்டு தானே இருக்கு. இப்ப சமீபத்துல கூட இந்த கபாடி போட்டியில வந்து அரசு பள்ளி சார்ந்த ஏசியால கோல்டு மெடல் வாங்கினாங்க. சூப்பர். ஆமா, இது போன்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அரசு பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது தானே சுட்டிக்காட்டு. ஆமா, அவங்க சொல்றது உண்மை, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை அப்படின்னா நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி கபடியில வெற்றி பெற்றுச்சு, ரொம்ப மகிழ்ச்சி தான். ஒரு அரசு பள்ளி மேல வருதுன்னா உண்மையிலே சந்தோஷப்படுற ஆள் நான். ஏன்னா சராசரி அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய மிக முக்கியமானது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி கொடுக்குறது அரசா இருந்தா சந்தோஷப்படுற ஆள் நான். ஆனா அதே நேரத்துல ஒரு வேலைக்கு நீங்க போங்க, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போனீங்கன்னா நீ எந்த காலேஜ் படிச்சான்னு கேட்கறான் முதல்ல. அரசு கல்லூரினா சலுகையே கிடையாது சார். சலுகைனா வேலை வாய்ப்புல கூட ஒரு குறைபாடு இருக்கு சார். இப்படி ஒண்ணு இருக்கு. நீங்க கபடி வந்து அது பொதுவா நடந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல வந்திருக்கலாம், சந்தோஷம். ஆனா கல்வி தரத்தோடு நீங்க போங்க. நான் வந்து அரசு கல்லூரி தான் பயின்றேன் அப்படின்னு போய் கொடுக்க சொல்லுங்க, மேல கீழே பாக்குறான் அவன். ஒரு தனியார் கல்லூரி மாணவனுக்கு கொடுக்குற மரியாதை கூட அரசு கல்லூரியில் படிச்சவங்களுக்கு கிடையாது. இதுதான் நிதர்சன உண்மை. அவன் சொல்றது தாங்க உண்மை, அதனால தாங்க நாங்க செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். ஐயா இப்போ என்ன பண்ணையா மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குல்ல சார். இப்போ வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இருக்கு, ஜாதியின் அடிப்படையில் இருக்கு. அந்த மாதிரி இடஒதுக்கீடு என்ன கொடுக்கணும்னா, அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு, அரசு கல்லூரியில் பயின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக்கி கொடுக்கணும். நீ அரசு காலேஜில் தான் முடிச்சிருக்க அப்படின்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை இவ்வளோ பேருக்கு தரேன், கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு தான் தரேன் அப்படின்னா எல்லாரும் வந்து அரசு கல்லூரிக்கு வந்துருவாங்க. இது ஒண்ணு. ஒருவேளை இப்ப இருக்கிற மாதிரி அதை அவ்வளவு சீக்கிரமா மாற்ற முடியாதுன்னா தனியாருடைய நிறுவனத்துக்கு, பெரிய நிறுவனம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அரசு சில நிர்பந்தங்கள் படுத்த வேண்டும். என்ன நிர்பந்தம் படுத்தணும்? அரசு பள்ளியில் பணின்றவர்களுக்கு நீங்க இத்தனை % வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் படுத்தணும். அங்க என்ன சிக்கல் வரும்ன்றது சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ல படிச்சவங்க நான் வேலை எடுத்துக்கிறேங்க, நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், நான் யார் வேலைக்கு எடுக்கிறேன், நீ சொன்ன மாதிரி ஒரு 10-15% வந்து அரசு சொல்லிச்சு எடுக்கணும்னா அப்ப அவன் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? அரசு பள்ளியில் பயின்றவர்கள் தரமானவர்கள் இல்லைன்னு அவன். நம்ம கம்பேரிசன் என்ன பண்ணி காமிப்பானா, பாருங்க அவர் என்ன ஒர்க் பண்றாரு, இவர் என்ன ஒர்க் பண்றாரு பாருங்க.
இந்த சிக்கல் வரும். அப்போ இது எங்க அடிபட்டு போகும்னா அரசு கல்லூரியும் அரசு பள்ளியும் தரமாக இல்லைன்றதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஆயிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லா குடும்பத்துடைய கஷ்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொன்னாங்க இல்லையா, படிக்கணும், படிச்சாதான் இந்த சமூகத்துல வாழ முடியும், படிப்பு தான் அவனுடைய சொத்து, படிப்பு தான் அவனுக்கு தேவை, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்படி சொல்லக்கூடியவங்க அது மனோநிலைக்கு உள்ள வந்த உடனே கடனோ உடனோ வீடு விற்கிறோமோ நகை விற்கிறோமோ என்ன பண்றோமோ படிக்க வச்சிடணும் படிக்க வச்சிடறாங்க சார். படிக்க வச்ச அப்புறம் எங்க சிக்கல் வருதுன்னா, வேலை வாய்ப்பு இருக்கா முதல்ல, அது தனியாரா இருக்கட்டும் அரசுவா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு அவ்வளவு கிடையாது சார் இன்னைக்கு. அப்புறம் இவன் படிச்சு என்ன பண்ண போறான், பல லட்சம் ரூபாய் போட்டு படிக்க வச்சுட்டு நான் டிகிரி ஹோல்டர்ன்றான். அந்த டிகிரி வாங்கி வச்சுட்டு வேலைக்கு போகாம என்ன பண்ண போறான். அப்ப அரசு வேலைய கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணாதான் எல்லா குடும்பத்தினுடைய பொருளாதாரம் கண்டிப்பா மாற்றப்படும். இன்னொன்னு, இவன் என்ன மனோநிலைக்கு போறான், நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல, நான் படிக்கிறேன் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க எதுக்கு படிக்க வைக்கிறாங்க, தான் குழந்தை நல்லா இருக்கணும், நம்மளை காப்பாற்றும், இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தோன்றாங்க. வேலையே கிடைக்கலன்னும் போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, லட்சமா போட்டு உன்னை படிக்க வச்சனே ஒரு வேலைக்கு போடா. அப்ப அவங்க மனசுல என்ன ஆகுது, படிக்க வச்சேன் ஆனா அதுக்கேற்ற சம்பளத்துக்கு ஏற்ற வேலை இல்ல வேலையே இல்லை. இன்னொன்னு, நான் படிச்சுட்டு இருந்த அந்த டிகிரிக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு நான் வேலைக்கே போறது இல்லை. இப்படி இந்த நாட்டையும் வீட்டையும் காக்க வேண்டிய இளைஞர்கள் நலிந்து போவது அல்லது இது மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுவது மிக முக்கியமான காரணம். இவங்க தள்ளப்படும் போது அம்மா அப்பா இவங்க பார்த்துக்காத காரணம் என்னன்னா, படிக்கலாம் வச்சாங்க, வேலை கிடைக்கல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களும் கடன் வாங்கி படிச்சு இந்த கடனும் வட்டி கட்டுறதுக்கு அவங்க கரெக்டா இருக்கும், இவனும் வேலைக்கு போக மாட்டான். அந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்கும், எந்த குடும்பம் நல்லா இருக்கும்? எல்லா வீட்லயும் ஒன்னோ ரெண்டோ குழந்தை இருக்கு சார், எல்லா குழந்தையும் படிக்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க சார். அப்ப படிக்க வைக்கும்போது கடன் வாங்கி ஆகணும் சார். யாரும் சொத்துக்குத்தெல்லாம் பெருசா வச்சுட்டு இல்ல சொத்தை வச்சுனாலும் வித்தாகணும் சார். எல்லாம் வித்து படிக்க வச்சாங்க சார், வேலை கிடைக்கல சார், என்ன பண்ணுவீங்க? இதுக்கான ஒரு விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. இது மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. இந்த விஷயங்கள் வந்தாலும் வேலை வாய்ப்பு பெருகினாதான் இதெல்லாம் தவிர்க்கப்பட முடியும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அரசு வேலை வாய்ப்புகளை பெருகிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு பெருகிட்டா மட்டும் சரியாயிடும் நான் சொல்ல வரல, அது முக்கிய தேவைன்றேன். இன்னொன்னு இருக்கு சார், கல்லூரியும் பள்ளியும் அதிகமாக்கணும்னு நான் சொல்றேன், தரமான கல்வி வேணும்னு சொல்றேன். இங்கதான் சார் முதல்ல பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க எதுக்கு செலவு பண்றாங்கன்றீங்க, படிக்க வைக்கதான் சார் செலவு பண்றாங்க. அப்போ அது படிக்க வைக்கிறதுக்கு அரசு கல்லூரி பள்ளி இதெல்லாம் இருக்கணும்ன்ற முதல்ல. அப்படி படிச்சுட்டு வந்தா வேலை இருக்கணும் தான், செகண்ட் தான் வேலையை வைக்கிறேன் நான். ரெண்டாவதா வேலை எல்லாருக்கும் கிடைக்கணும், படிச்சுட்டு வர அத்தனை பேரும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது தான். முதல்ல இவனுக்கு எங்க செலவாகுது, படிக்கிறதுக்கே செலவாகுது, அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அப்போ இவங்க பள்ளியும் கல்லூரியும் கட்டணும்ன்றது இல்லாம தரமா இருக்கணும் அப்படின்ற. தரம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சாம்பா அப்படின்னு ஏற்றுக்கிற அளவுக்கு தரமான கல்வி கொடுத்தாங்கன்னா தனியார் கல்லூரி தானா போயிடும், தனியார் பள்ளி இல்லாம போயிடும். இப்போ அவங்க இன்னும் நாளுக்கு நாள் தனியார் பள்ளி எல்லாமே வரதுக்கு காரணம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 10th எல்லாம் அரசு பள்ளியில நல்ல மார்க் வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, நல்ல மதிப்பெண், அதெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனால் அந்த 10வது மட்டும் போக்கஸ் பண்ணி என்ன பண்றது? இப்ப சொல்லுங்க, 10வதுல மட்டும் உட்கார வச்சு போக்கஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்? நல்ல மதிப்பெண் எடுத்தா அடுத்தது அவங்க நினைக்கக்கூடிய கல்வியை படிக்கலாம். ஒரு மார்க்கின் அடிப்படையில அவங்களுக்கு அந்தந்த நான் நினைக்கக்கூடிய ஒரு என்ஜினியரோ டாக்டரோ அவங்க நினைக்கக்கூடிய ஒரு படிப்பை படிக்கலாம். சூப்பர் சார், இதுதான் நமக்கு. சொல்லுங்க. அதே மாதிரி சார், நீங்க இன்னும் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க இப்போ அரசாங்கத்துக்கு கல்வித்துறை மட்டுமே ஒரு இது இல்லை இல்லைங்களா? அவங்க மத்த துறைகள் எவ்வளவு துறைகள் இருக்கு. இப்போ கல்வியை மட்டுமே போக்கஸ் பண்ணா அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வந்துடாதா, நிதி சுமை அதிகமாயிடாதா? அவங்க போக்குவரத்தை பார்க்கணும், அவங்க பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையை பார்க்கணும், சாலை மேம்படுத்தணும், சுகாதாரத்துறையை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 10 கோடி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வாழக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல வெறும் கல்வியை மட்டுமே போக்கஸ் பண்ணா அரசாங்கத்துக்கு ஒரு நிதி நெருக்கடி, நிதி சுமை ஏற்படாதா? கரெக்ட். நீங்க கேட்ட 2 கேள்வி முதல்ல அதுதான் முதல்ல ஸ்டாப் பண்ண. நீங்க கண்டினியூஸா 2 கேள்வி, நான் 2 கேள்விக்கு பதில் சொல்றேன்.
ஒண்ணு நல்ல மதிப்பெண் வாங்கினா நல்ல கல்லூரியோ அல்லது அவங்க கேட்ட குரூப்போ கிடைக்கும். கரெக்டா? அப்போ அவன் புத்தக புழுவா இருப்பான், பிராக்டிக்கலா அவனுக்கு தெரியாது. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சார். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அது அரசு பள்ளியா இருந்தாலும் தனியார் பள்ளியா இருந்தாலும் என் பள்ளி 100க்கு 100 அனைவரும் பாஸ் போடுறான். அதுக்காக படிக்க வைக்கிறான் சார், அறிவுபூர்வமா படிக்க வைக்கிறது இல்ல. மதிப்பெண் அடிப்படையில் அத்தனை பேரும் பாஸ் ஆனா என்னுடைய ஸ்கூலுடைய ஃபீஸ் ஏத்த முடியும் அவன் படிக்க வைக்கிறான். அரசு நிர்பந்தப்படுத்துறதால, அரசு ஆசிரியர்கள் எல்லாம் டைட் பண்றதால இந்த 9th வரைக்கும் விட்டுருது. 10th நீ மார்க் மட்டும் வாங்கி தொலை, பாஸ் ஆயிடு. நீங்க படிச்ச மாணவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு மதிப்பெண் வாங்கின பசங்க ஒரு 10 ஆண்டு காலம் எடுத்துங்க சார், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்கல்ல. அதாவது மாநில அளவில் வருடத்துக்கு ஒரு முறை செய்தித்தாள்கள்லாம் நியூஸ்லாம் போடுவாங்க. ஆமா, இந்த 10 ஆண்டு காலத்துல மாநிலங்களில் முதல் 3 இடங்கள் பெற்றவர்கள், மாநிலத்தில் 100க்கு 100 பெற்ற மாணவர்கள், மாவட்டத்தில் 3 மதிப்பெண் பெற்றவர்கள், முதல் 3 இடம் பெற்றவர்கள், அதுல 100க்கு 100 வாங்கினவங்க, பள்ளியில் அதாவது இவங்க எல்லாம் இந்த 10 வருஷத்துல கணக்கெடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்க பாருங்க. ஒண்ணு வறுமையின் அடிப்படையில் படிக்க முடியாம போயிருக்கும். நான் 10th வரைக்கும் பேசுறேன், +1 +2க்குலாம் போல. அவன் வறுமையின் அடிப்படையில் மேல் படிப்பு படிக்காம போயிருக்கலாம், அல்லது அவன் கேட்ட குரூப் கிடைக்கிற அளவுக்கு ஸ்கூலோ இல்ல, அப்ப அதனால போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவன் கல்வியை மட்டுமே பயின்றதால பிராக்டிக்கலா எதுவுமே அவனுக்கு தெரியாது, புத்தக புழுகாக மட்டும் தான் இருந்திருப்பான். இப்ப இந்த 10 வருஷம் படிச்சவன் எல்லாரும் லீடிங்ல இருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு நிறுவனத்துல பெரிய ஆளா இருக்கிறவன், எப்ப நீ 10th ஃபர்ஸ்ட் வந்தவனா, நீ +2 ஃபர்ஸ்ட் வந்தவனா, கணக்கெடுங்க சார். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பல நிறுவனங்கள, ஒரு மாநிலத்துல ஒரு கணக்கு பண்ணா கூட ஒரு 1000 பேர் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1000 பேர் இப்போ முதன்மையான வேலை துறையில இருக்காங்களா, அரசியல்ல ஜெயிச்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஒருவேளை தமிழ்நாட்டுலதான் செக் பண்ண, இப்படி அவன் வந்து ஃபாரின் போயிருக்கலாம், பாம்பேக்கு போயிருக்கலாம், டெல்லி, வேற மாநிலம் போய் கூட இருக்கலாம். அப்ப அந்த கணக்கு கரெக்டா எல்லாம் எடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், பாஸ் பண்ண மாணவர்களுடைய டீட்டெயில் இருக்குல்ல, அந்த மாணவர்கள் எல்லாம் போய் செக் பண்ணு. அரசு என்ன பண்ணுது போய் பார்க்கட்டும். 2000 யார் முதல் வந்தது, இந்த 1000 கணக்கு எடுக்க, 1000 பேர் போய் பாடுறா, நீ என்ன பண்ற, இன்னைக்கு என்னவா இருக்க. 2000னா 2025 வரைக்கும் 25 ஆண்டு அவன் எப்படி இருக்கான், 21ல எப்படி இருக்கான், 22ல எப்படி இருக்கான், 23ல இருக்கான், 24ல. நீ இந்த 10 ஆண்டு எடுத்தாவே போதும். சொல்லுங்க, குறுக்கெடுத்து மீண்டும் மன்னிக்கணும். இல்லைங்க, இப்ப நீங்க இதை பார்க்கக்கூடிய மாணவர்களோ இல்ல பெற்றோர்களோ இப்ப படின்னு தான் இப்ப மாணவர்களை வந்து இப்ப எக்ஸாம் வரப்போகுது, பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண போறாங்க. இப்ப இத வந்து பார்த்துட்டா தவறுதான ஒரு முன்னெடுப்பு வந்துடாதா? இவர் வந்து படிக்க வேண்டாம்னு சொல்றாரு, மார்க்குக்காக தான் படிப்பா, 10 ஆண்டுகள்ல படித்து முதல் மதிப்பெண் எடுத்தவர்கள் என்ன சாதிச்சிட்டாங்களா அப்படின்னு நீங்க ஒரு வாதத்தை வைக்கிறீங்கன்னா, இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தவறான ஒரு வழிநடத்துக்கு போயிட மாட்டாங்களா? நீங்க கேக்குறது கரெக்ட். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அது எல்லா துறையும் கேட்டிருந்தீங்க, அது ஞாபகம் வச்சுங்க. திருப்பி நான் பதில் சொல்றேன். இப்ப இது துணை கேள்வியா கேட்டிருக்கீங்க. இது முன்னுதாரணமா போயிடாதா? நான் வந்து மார்க் எடுக்காதான்னு சொல்லல, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வராதான்னு சொல்லல, தரமான கல்வி இல்லைன்றேன். புத்தக புழுவாக படித்ததை மக்கப் பண்ணி எழுதுறவன் தான் இருக்கான்றேன். அதுதான் என் கஷ்டம்ன்றேன். பெற்றோர் அதான் 100 வாங்குன்றேன். அவன் புரிஞ்சு படிக்கிறானான்னு தெரியாது. அவன் நாளைக்கு எந்த நிறுவனத்துல போனாலும் வேலை கிடைக்காது சார். இன்னைக்கு மார்க் வாங்கி வச்சிருப்பான், இன்னைக்கு பெருமையா பேசிக்கலாம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 100%, 100க்கு 100 மார்க் வாங்கின எல்லாம் பேசலாம் சார். அவனுக்கு வேலை கிடைக்காது சார். நடைமுறை வாழ்க்கைக்கு அவனுக்கு வாழ தெரியாது சார். அதுக்காக நான் படிக்க வேணாம்னு சொல்ல சார். புரிந்து கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கற்றுக் கொடுங்கள், இதுதான் வேணும்ன்றான். அவன் 90 கூட 80 கூட எழுதுட்டான் சார். ஆனா அவன் புரிஞ்சு படிச்சாதானே சார். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நான் 300 வரணுமா, யாரும் 100% எடுக்காதீங்க அப்படிலாம் சொல்ல. நீ மக்கப் பண்ணி தான் எடுக்கிற, முக்கியம் அல்ல. மதிப்பெண்ணை வச்சு அவனுடைய தரத்தை கணக்கு போடாதீங்க. மதிப்பெண்ணை வச்சு பள்ளி வேணா போடும். பொதுமக்கள் பார்க்கும்போது 100க்கு 100 ஃபர்ஸ்ட் செகண்ட் அதெல்லாம் பெருமை பேசுவாங்க. அந்த தனிப்பட்ட அந்த மாணவனுடைய குடும்பத்தில் போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு வேலை கிடைக்கும் போது இந்த மார்க் மட்டுமே வேலை வாங்கி தராது சார். வேலையே ஒரு வேலை வாங்கி கொடுத்தாலும் ப்ராக்டிக்கலா அவன் பண்ணும்போது, நீ என்னையா ஃபர்ஸ்ட் தான் கேட்ட, நீ எல்லாம் ஸ்டேட்ல எப்படிதான் வந்த கேட்குறாங்க சார். ஏன்னா அவன் அப்படியே படிச்சு மெமரியில அப்சர்வ் பண்றான், மெமரி பண்றான், அப்படியே காப்பி பண்றான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அதை தான் நான் தவறுன்னு சொல்றேன். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சொன்னீங்க எல்லா இலாக்காவும் இருக்கு,
அப்போ வந்து கல்விக்கு மட்டுமே செலவு பண்ண முடியுமா? அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாது, ரைட், சுமை ஏற்படாது. நியாயமான கேள்வி. அதே நேரத்தில் நான் சொல்றேன், என் குடும்பத்துக்கு எது முக்கியம்னு ஒண்ணு இருக்கு. நான் குடும்ப தலைவர், என் குடும்பத்துக்கு எது முக்கியம்? கல்விதான் முக்கியம்னு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் கடனோ ஒன்னோ வட்டியோ வாங்குறதுக்கு என் குழந்தைக்கு கல்விதான் முக்கியம். நாளைக்கு அவனை நிறுத்த போறதான் நான் படிக்க வைக்கிறேன். அதே மாதிரி அரசு எதுக்கு முதல்ல நிதி கொடுக்கணும்? விவசாயம் நாட்டை காப்பாத்துற மிக முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமானது பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு. அப்புறம் தொழில்துறை, அப்புறம் வளர்ந்து வரும் இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ஓகேவா? அப்போ அந்த துறையை நீங்க சார்ந்து வரும்போது இதுக்கு நிதி எவ்வளவு ஒதுக்குனீங்க, அந்த நிதி சரியா போச்சா, அப்ப என்ன வந்து வளர்த்து இருக்கும், இதை அனலைஸ் பண்ணுங்கன்ற. இது பண்ணக்கூடாது, இல்ல பண்ணியே ஆகணும்லாம் நான் சொல்லல. நிதி நெருக்கடி வருதுன்றதுக்காக எங்க வீட்டுல ஐயோ எல்லா வீட்டையும் பார்த்தா கடனாளி ஆயிட்டாங்க, அவனை காலேஜ் படிக்க வச்சு, இவனை ஸ்கூல்ல படிக்க வச்சு அவ்வளவு ஃபீஸ்ன்ட்டு படிக்க வைக்காம சோத்தை மட்டும் என் குழந்தைக்கு போட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? கல்வி வேணும்னு நான் நினைக்கிறேன்ல. அதே தான் அரசு கேட்கிறேன். எதுக்கு ஒதுக்கணுமோ அதுக்கு ஒதுக்கி ஆகணும். நாங்க கடன் பட்டு வாங்குற மாதிரி நீங்களும் கடன் வாங்குறீங்க. இது வரைக்கும் என் மேல எதுக்கு கடன் இருக்குன்னு தெரியல. ஒவ்வொருத்தன் தலையில 2 லட்சம் ரூபாய் கடன்ன்றாங்க. ஏன் வாங்கினாங்க தெரியாது. அப்போ இந்த கடனாவது பரவாயில்ல, மக்களை மேம்படுத்த கடன் வாங்கு. மக்கள் நல்ல பிரைட்டா இருக்கிறதுக்காக வாங்குறீங்க, வாங்கு. இன்னொன்னு, அந்த அம்மா வீட்டுல வந்து 1-2 பிரச்சனை இருக்கும் என்ன பொறுத்தவரை. இவங்க லைஃப்ல மாதிரி இருக்கிறவங்க 2 விஷயங்கள். ஒண்ணு, கணவன் குடிகாரனா இருப்பான், போயிட்டு வந்து சம்பளத்தை வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். ஒண்ணு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இவங்க அத்தியாவசிய பொருள் கோல்டு அதெல்லாம் எதுவும் வாங்க முடியாது சார். இது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த வீட்டில் இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. இந்த 2 இருக்கிறதால தான் குடும்பத்துல கஷ்டம் வரும். குடிய ஒழிக்கணும், பொருளாதார நெருக்கடி. அதனாலதான் இப்ப இவங்க சொல்றாங்கன்னா, நான் ஆடம்பரமா செலவு பண்றது இல்ல, துணிமணி எதுவும் கேட்கறது இல்ல, ஆனாலும் கஷ்டம் இருக்குன்னா உங்க வீட்டுல 2 இருக்கணும். ஒண்ணு அவர் குடிகாரரா இருக்கணும், சம்பாதிச்சு அவரே குடிச்சுன்னு இருக்கணும். இன்னொன்னு, அவங்க வீட்டுல படிக்க வச்சிருப்பாங்க, அதுக்காக கடனா இருப்பாங்க, ஆனா பையனுக்கு வேலை கிடைச்சிருக்காது, நல்ல வேலை கிடைச்சிருக்காது. 5000 10,000 8000 10,000க்கு வேலைக்கு போய் நிற்பான். அதை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. இதுதான் இந்த 2 விஷயத்தையும் பார்க்கணும். அதனால என்னை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தில் கடன் வருவதற்கான அல்லது கஷ்டப்படுவதற்கான மேலோங்கிய விஷயம் என்னன்னா, சாப்பாடு, வாடகை, மற்ற எல்லாம் துணிமணி, இதை தாண்டி கல்விக்கு தான் அதிகமா செலவு பண்றதா நான் நினைக்கிறேன். அந்த சுமையை அரசு மாற்றி அமைத்தால், அரசு பள்ளி கல்லூரி அமைத்தால், வேலை வாய்ப்பு பெருக்கினால் நிச்சயமா இது பிரச்சனை தீரும்ன்றது என்னுடைய கருத்து தான். தவிர இந்த கட்சியை வந்து நான் குறையோ அல்லது குடும்ப தலைவியை குறையோ சொல்ல, இது நிவர்த்திக்கான வழின்னு நான் சொல்றேன். நன்றிங்க. நேர்களே, இன்றைய காரசாரமான விவாதத்துல ரொம்ப எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சூப்பரா முன் வச்சாங்க. இவங்களுடைய குடும்ப தலைவிக்கு உண்டான சிக்கல் என்னன்ட்டு இவங்களும் முன் வச்சாங்க. அரசுக்கு என்ன நெருக்கடி என்பதை அரசு விமர்சகர் முன் வச்சாங்க. இதற்கு என்ன தீர்வு இருக்குது என்பதை சமூக ஆர்வலர் நல்லா எடுத்துரைச்சாங்க. இது பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் சொன்னது மாதிரி நடந்தா நமக்கும் நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பலனா இருக்கும்னு நினைக்கிறோம். சரி, நிச்சயமாக மீண்டும் இது போன்ற ஒரு காரசார விவாதத்தில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அரங்கத்துக்கு வந்த உங்களுக்கும் நன்றி.